அவருடைய கண் நம்மளை கவனித்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் மறக்கப்படுவதில்லை, அவராலே நடத்தப்படுவோம். ஆமென். என் கூட சேர்ந்து இந்த சர்வ வல்லவரை ஆராதிப்போம். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். இருதயத்தை உயர்த்தி, அப்பா உங்க கண் என்னை பார்த்ததுக்கு நன்றி. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமென். பிரச்சனைகள், அலைகள், காற்று, புயல் அடிக்கும் பொழுது இனி வாழ்வு இல்லை என்று நினைத்தது. ஆனால் உங்களுடைய கண் எங்களை கண்டது. நாங்கள் பிழைத்தோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே. அமைச்சரே, அழகான கண்ணைகளை பார்த்ததில்லை, நான் வாழ்வேன், இன்னும் வாழ்வேன். உங்களுடைய இறக்கத்தினால், உங்கள் தயவுனால், உமது அனுக்கிரகத்தினால் இப்பொழுது உமது பிள்ளைகள் ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது விடுதலை உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், குழப்பங்கள் நீங்கட்டும், பயங்கள் நீங்கட்டும். ஆமென். நீர் இருக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். உமது பிரசன்னம் அவர்கள் அருகில் இருக்கிறது என்பதை அவர்கள் உணரட்டும். ஓ தேங்க்யூ ஜீசஸ். இன்றைக்கு இந்த காலவெளியிலே யாரெல்லாம் தேவனை நோக்கி பார்த்து ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவங்களுடைய சூழ்நிலை விடுதலை கொடுங்க, இரக்கம் பாராட்டுங்க, வழி செய்யுங்க, தப்புவீங்க. அம்மே, உமது கரம் அதிசயம் செய்யும். தொடர்ந்து நடத்துங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, யோவான் 16ஆம் அத்தியாயம் 20ஆம் வசனம், அதில் இந்த வார்த்தையை மட்டும் எடுப்போம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமென். எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. எவ்வளோ பெரிய பிரச்சனை, குழப்பத்தில் இருக்கிறவங்க கூட இன்றைக்கு இந்த காலவெளியில் இந்த வார்த்தை கேட்கும் பொழுது அது எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். Your sorrow shall be turned into joy. Yes, this is 100% true. Sorrow is real, but it is temporary. இந்த துக்கம் என்பது உண்மை. அது மனுஷனை அலக்கழிச்சிரும், அவனை
தோல்வியின் பாதையில் நடத்துறதுக்கு அது வழி செய்யும். ஆனால் கவனிங்க, இது நிரந்தரம் அல்ல. எப்போ ஒரு மனுஷன் ஒரு மனுஷி கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கும் பொழுது, சங்கீதம் 30:5 பார்ப்பீங்கன்னா, வீப்பிங் மே endure for night but joy cometh in the morning. ஒருவேளை இரவு முழுவதும் உன்னை இந்த துக்கம் அலக்களிக்கலாம், ஆனால் காலை வரும் பொழுது உன்னை சந்தோஷம் ஆட்கொள்ளும். இதுதான் உண்மை. Do not build your life around the temporary pain. உங்கள் வாழ்க்கையில் தயவு செய்து இந்த டெம்பரவரியாக இருக்கிறது, இந்த வலிகள், இந்த வேதனையை கொண்டு வந்து வச்சு அதை வாழ்க்கையில் இப்படினா இருக்குது, வாழ்க்கைனா இப்படி, வேறு வழி இல்லை, இதை ஃபேஸ் பண்ணணும், இப்படி தயவு செய்து செட் பண்ணிடாதீங்க. இல்லை, அது கிடையாது. இதுக்கு தேவை விசுவாசம். Faith sees beyond a present pain. இன்னைக்கு இருக்கிற வலியை பார்த்துக்கிட்டு இருக்காது. விசுவாசம் உள்ள மனுஷன் இப்போ உள்ள ப்ரெசண்ட் உள்ள பெயினை பார்த்துட்டு இருக்க மாட்டான். அவன் அதுக்கு பின்னாடி இருக்கிறத பார்ப்பான், அதுக்கு பின்னாடி இருக்கிற வாழ்க்கையை பார்ப்பான், அதுக்கு பின்னாடி இருக்கிற தேவனுடைய கரத்தை பார்ப்பான், அதுக்கு பின்னாடி இருக்கிற தேவனுடைய வாக்கு தத்துவத்தை பார்ப்பான். இப்போ இருக்கிறத பார்த்து தன்னுடைய மனதை குழப்பிக்கொண்டு அதில் நேரத்தை செலவழிக்க மாட்டான். இல்லை, எனக்கு கர்த்தர் உண்டு என்று சொல்லுவான். காரியம், அவன் எப்படி அங்கே இருக்கிற கடவுளுடைய வார்த்தையை, கடவுளுடைய கரத்தை, கடவுளுடைய வழிநடத்துதலை பார்க்குறான்னு சொன்னால், faith does not focus on what is happening now. விசுவாசம் எப்பயுமே என்ன செய்யாதுன்னு சொன்னால், இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு அது பார்க்க விடாது. உங்களுக்கு என்ன இருக்குது, கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாரு, கர்த்தருடைய கரம் எதை செஞ்சுக்கிட்டு இருக்கு, உன்னுடைய காரியம் அவர் செய்து முடிப்பார் என்பதை தான் காண்பிக்குமே தவிர, ஃபெய்த் எப்பயும் இந்த ப்ரெசன்ட் வேர்ல்டு இருக்கிற ப்ராப்ளத்தை ஃபோக்கஸ் பண்ண விடாது. இன்றைக்கி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா? தயவு செய்து நிறுத்துங்க, விசுவாசிங்க, கர்த்தரை பாருங்கள். உங்களுக்கு அற்புதமான காரியம் இருக்கிறத நீங்கள் பார்த்து ஜெயம் எடுக்க முடியும். ரெண்டாவது காரியம், faith sees what God has promised. விசுவாசம் ஏன் அவசியம் சொன்னால், இந்த விசுவாசம் என்ன பண்ணுன்னா, கடவுள் என்ன வாக்கு கொடுத்தாரோ அதை தான் பார்க்க வைக்கும், வேற எதுவும் பார்க்க வைக்காது. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்கள், கடவுள் கொடுத்த வாக்கு தத்துவத்தை மறந்துட்டாங்க. இந்த ப்ராப்ளம் என்ன சொல்லுது, இந்த மனுஷன் என்ன சொல்கிறான், சூழ்நிலை என்ன சொல்லுது இல்லையா, தோல்வி என்ன சொல்லிகிட்டு இருக்கு, இந்த இந்த வியாதி என்ன பதில் சொல்லிகிட்டு இருக்கு, இந்த பிரச்சனை என்ன ஒரு முடிவை சொல்லிகிட்டு இருக்கு, அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தரை நம்புங்க, கடவுள் வாக்கு தத்தம் என்ன சொல்லுதோ அதை தான் நீங்கள் பார்ப்பீங்க. எவ்வளோ பெரிய லாபம் இருக்குது பாருங்கள். மூன்றாவது, சாரோ இஸ் விசிபிள். இந்த வலி, இந்த வேதனை, இந்த தோல்வி, அவமானம் கண்ணில் பார்த்துடலாம், ஆனால் பட் ஜாய் இஸ் ப்ராமிஸ்ட். ஆனால் இந்த வாக்கு தத்தம் கொடுத்தாரு பாருங்கள் கர்த்தர், அது உனக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். அது இப்போ உன் கண்ணுக்கு தெரியல, கண்ணுக்கு தெரியலனால இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அது கர்த்தர் ஏற்படுத்தினது, அது உனக்குரியது, அது நமக்குரியது, அது கர்த்தர் கண்டிப்பாக கொடுப்பார். Faith says the situation is not final. இல்லையா? விசுவாசம் என்ன சொல்லுது, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை தான் ஃபைனல் நினைக்காத, அவருடைய கரம் அதிசயத்தை செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Bye-bye.